نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியோர்களே, தக்வா என்னும் இறையச்சத்தை உபதேசித்தவனாக வசிய செய்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். சங்கிக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை அல்லாஹு தாலா பல இடங்களில் புகழ்ந்து பாராட்டி சொல்கிறார். அல்லாஹுடைய பாராட்டை பெற்றவர்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்தையும் பாராட்டினார்கள். அதற்கு பிறகு வந்த காலம், அதற்கு பிறகு வந்த காலம், குரூனே சலாத்தா என்று சொல்லப்படுகிற முதல் 3 நூற்றாண்டுகள், அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இவர்களை நபி அவர்கள் பாராட்டினார்கள். அல்லாஹ்வுடைய பாராட்டு, நபியுடைய பாராட்டை பெற்ற மக்கள் அவங்க. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் அது? யார் என்னை பார்த்தாரோ அவர் பாக்கியசாலி என்று சொன்னார்கள். அதாவது அது நேரடியாக சஹாபாக்களை தான் குறிக்குது. ஈமானுடைய நிலையில் என்னை பார்த்த ஒருவர் பாக்கியசாலி, சஹாபாக்கள் தான். அதோடு நிறுத்தல்ல, என்னை பார்த்தவரை பார்த்தவர் பாக்கியசாலி. அதாவது அல்லாஹ்வுடைய நபியை சஹாபாக்கள் பார்த்தார்கள், சஹாபாக்களை அடுத்து வந்தவர்கள் பார்த்தார்கள், தாபிஈன்கள் நம்ம சொல்கிறோம். சஹாபாக்களை பார்த்தவர்கள் பாக்கியசாலி என்று சொன்னாங்க. தூபா மன்றாணி வலிமன்றா மன்றாணி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. என்னை பார்த்தவர், என்னை பார்த்தவரை பார்த்தவர், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி கிட்ட, அல்லாஹ் கிட்ட நல்ல பேர் வாங்கினவங்க, பாராட்டி பெற்றவர்கள். என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருந்தால் தானே பாராட்டு கிடைக்கும். பாராட்டுங்கிறது ஏதேனும் ஒரு நல்ல தன்மையோ நல்ல செயலோ நல்ல ஒரு விஷயம் இருக்குது. மார்க் வாங்கிட்டாரு, நல்ல மார்க் வாங்கிட்டாரு, எதுலங்க இந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கிட்டாரு, ஷபாஷ், பாராட்டு. ஏதாவது ஒன்று நல்ல பேர் வாங்கியிருந்தா அவங்க பாராட்டு பெற்றார்கள் என்றால், அவர்கள் பாராட்டு பெறுவதற்கு தகுதியாக இருந்தால் அந்த நல்ல விஷயங்கள் என்ன நிறைய இருக்கிறது. இது மட்டும் கொஞ்சம் இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது அவங்க பாராட்டு பெற்றதற்கு. அதுல பிரதானமான ஒன்றை பொதுவாக எல்லா சஹாபாக்களையும் பார்க்க முடியுது. அது என்னவென்றால், ஏதேனும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் உடனே அமல் செய்வார்கள், மௌத் வரைக்கும் அமல் செய்வார்கள். ஒரு விஷயம் நபியிடமிருந்து அட்வைஸ் அல்லது ஒரு வழிகாட்டுதல், ஒரு செய்தியாக, ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டால் மௌத் வரைக்கும் அதை அவங்களுக்கு நீங்க பார்க்கலாம். இது சஹாபாக்களிடம் இருந்த பெரிய தன்மையாக சொல்லப்படுகிறது. நமக்கும் சஹாபாக்களுக்கும் வித்தியாசம் இங்கே தான் இருக்கு. அது என்னன்னா, நிறைய பயான் நம்ம கேட்குறோம். எவ்வளோ பயான் கேட்டிருப்போங்க? ஒரு கணக்கு, வாரத்துக்கு ஜும்மா ஒரு பயான். இந்த யூடியூப்ல இப்போ பயான்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பயான்கள் மலிவாக கிடைக்கும் இடம் யூடியூப். ஷார்ட்ஸ் இருக்குது. அப்படி அவரு பேசுறாரு, ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, அடுத்த ஒரு ரீல்ஸை பார்த்து பார்த்து பயானே இப்போ ரீலாக வருது. அதை ஓது, இதை ஓது, அதைப்படி இதைப்படி, ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சா உடனே ஒரு ஷேர் பண்ணிடுறோம், இதை கேளுங்க அதை கேளுங்க. யூடியூப்ல இருக்கிறத கொண்டு போய் குரூப்புகளில், உறவுகளுடைய குரூப் இருக்கு, மெஹல்லா குரூப் வச்சிருப்போம், நண்பர்களுக்கு குரூப் வச்சிருப்போம். கேட்க தவறாதீர் அப்படின்னு நாமளும் கேட்டு, அல்லது நாமளும் அந்த ரீல்ஸை பார்த்து அந்த ரீல்ஸை அவருக்கும் அனுப்பி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க.
இதுல என்னன்னா இதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன ஆர்வம்னா, ஒரு 30 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஏதோ ஒரு அறிஞர் பேசின பயானது அது யூடியூப்ல இருக்குது. அதை நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அஜரத் இந்தாங்க பயான் கேளுங்க, நீங்க பயான் பண்றீங்களா, நீங்க பயான் கேளுங்க. சரி, இது வரைக்கும் ஓகே. ஒரு படி மேல போய் சொல்ற விஷயங்கள் சரியாதான் சொல்றாரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவர் அனுப்பியிருக்க வீடியோவை திறந்து பார்த்தா அது 15 நிமிஷம் ஓடுது. இப்போ அவர் அனுப்புன அந்த 15 நிமிஷம் வீடியோ உட்காந்து நம்ம கேட்டு குறிப்பெடுத்து இதில் எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் சரி, எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் சரி இல்லைன்னு அவரு சொல்லணும். இப்போ நம்ம ஆய்வு பிஹெச்டி பண்றாரு நினைக்கிறேன். என்ன பிஹெச்டி? ரீல்ஸ் பிஹெச்டி. பயானா கேட்கறது ஒரு பழக்கம் வியாதி மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னவோ இன்றைக்கு லைவ் பயான் பிடிக்கிறது இல்லை பலருக்கும். லைவ் பயான் பிடிக்கலாம். நீங்க தயவு செய்து வெறும் பயான் கேட்கறதுக்கு வந்திருந்தீங்கன்னா நியத்தை மாத்துங்க. எழுத்துக்கு அப்படியத்துல உட்காருங்க. என் பயான் கேட்கறது என்ன இருக்குது உங்களுக்கு? எழுத்துக்கு அப்படியத்துல உட்காருங்க. ஜும்மாவுக்கு நபி வேறையா வர சொன்னாங்க, அதனால வந்திருக்க நியத் செய்யுங்க. இமாம் வர்றதுக்கு முன்னால வரணும். இமாம் வரல, வந்துருவாங்க. இப்போ இமாம் வருவதற்கு முன்னால வந்திருக்கிறோம், அந்த சுன்னத் ஹயாத்தாக்கிறீங்க, நியத் செய்யுங்க. ஜும்மாவுக்கு விரைவா வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால வந்திருக்கிறீங்க. ஜும்மாவை தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க. அது வரைக்கும் ஒரு பிரயோஜனமான மார்க்க விஷயங்கள் சொல்வதற்கு ஒரு தர்த்தீப் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் ஜும்மாவுக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஏதாவது மார்க்கத்தில் விஷயம் பேசுறதுக்கா? சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சும்மா உட்கார மாட்டேன், எதுக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் ஏதோ பிரயோஜனமான விஷயங்கள் பேசலாமேன்னு தான் என்ன நிப்பாட்டிருக்காங்களே தவிர பயானு கேட்கறதுக்கு மட்டும் நீங்க செஞ்சு நீங்க வரல. இப்ப ஆனா ஜும்மாவுக்கு வாங்க அப்படின்னா இப்போ பயான் தானே. 1:30 மணிக்கு குத்துபா, ஜும்மா பாங்கும் எழுதப்படும், குத்துபா எழுதப்படும். கடைசி 5 நிமிஷம் தான் பரபரப்பான 5 நிமிஷம். மக்கள் வேகமா வர்றதும் ஹவுஸ். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாங்கன்னா அடுத்த பயானு கேட்க வர சொல்றாரு. பயான கேட்கறதுக்கோசம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லப்படவில்லை. அதை தாண்டி பல சுன்னத் இருக்கு. விரைவாக வருவது, தொழுகை எதிர்பார்த்து அமர்வது, மஸ்ஜிதில் அமர்வது, இழைத்திக்கு அப்படி நீயத்தில் எல்லாமே நன்மை. அனைத்தும் அல்லாஹ் இடத்தில் கூலிக்குரிய காரியங்கள். அதனால இந்த ரீல்ஸ் பிஹெச்டி இருக்கு பாருங்க, பயான் கேட்டிருக்கிறது, அது பயான்லயே இருக்கிறது, புது புது விஷயங்களை கேட்பது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற காலகட்டம். ரொம்ப மலிவா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கிறது என்னங்க பயான். இன்னும் சில பேர் தூக்கம் வரலாம், ஒரு பயான் கேட்கணும், ஒரு பயானை போட்டு விட்டா தூக்கம் வந்துடும். அப்படியே அவர் பேசிட்டே இருப்பாரு. அது அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ, இவர் தூங்கிடுறாரு. வீட்டுக்காரமா அப்புறமேட்டு வந்துட்டு 12 மணி ஆஃப் பண்றாங்க. இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, என்னது இது ஓடுது பயான். டிராவல்லையே பயான், அது பாட்டுக்கு இப்போ எதோ பேசட்டும். இதுல ஒரு இது வேற, பாட்டு போடுறதுக்கு பதிலாக பயான் போடலாம்ல. பாட்டா நாங்க கேட்கறோம். பள்ளப்பட்டி மக்கள் சிரிக்கிறதா பார்த்தா அதற்கு கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லைங்க, இது எல்லா வண்டிகள்லையும் உள்ளது. நிறைய பிரயாணம் செய்யக்கூடிய உள்ளாம இப்போ கார்கள்ல அங்கங்க நிறைய பிரயாணம், வியாபாரத்துக்காக பல விஷயங்களுக்காக நம்ம பிரயாணம் செய்யறோம். பயான போட்டு நம்ம ஊர் அஜரத்து பயான் போடு, அந்த பயான் போடு, இவரு வேணாப்பா அவருதான் போடு, இது மந்தி பிரியாணி வேணா நம்ம இதுக்கே போயிடலாம், அது மந்தியில மசாலா கம்மி, ஆம்பர் பிரியாணிக்கே போயிடலாம். இப்படி பிரியாணி தேர்வு செய்யற மாதிரி இந்த அஜர்த்து வேணா அந்த அஜர்த்து, இந்த அஜர்த்து வேணா அந்த அஜர்த்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கிறது பயான்ல. என்ன டேஸ்ட் இருக்கிறது? சில பேர் நல்லா ஜோக்கா சொன்னா பிடிக்கும், அவர் நல்லா பேச சிரிக்க வச்சிருவாங்க. ஐயம்பேட்டா ஜியாவத் அஜர்த்து இருந்தாருங்க. சில பேருக்கு நல்ல காரசாரமாக பேசினா பிடிக்கும், இடி முழக்க பேச்சாளர் இருக்கா இல்லையா? பயானை ஏதோ ஒரு பாடல் ரசிப்பதை போல காதின் சுகத்துக்காக ரசிக்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோமோ, கான்கி ஐயாஷி என்று சொல்கிறார்களே, அது போல வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான், பூமியில் இப்படி பேசணும். மேல இருந்து கீழே இறங்கி திருப்பி கீழே மேல போய் அப்படி பேசினா அது ஒரு அந்த பயான். சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன், நம்ம லைன் மேட்ல கூட என் காதுகள் வரை வந்தது. இடி முழக்கமா பேசணும், குதிச்சு பேசணும். இப்படி பயான் பேசணும்னா குதிக்கணுமாங்க, இல்லைங்க அப்படிதான் எங்களுக்கு இதா இருக்கும், இப்படி குதிக்கணுமா அப்படி இப்படி. இதுவெல்லாம் அமலுடைய நியத்தில் கேட்பவளாக இருந்தால், ஹிதாயத்து நியத்தில் கேட்பவளாக இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை. சொல்லப்படுகிற ஒரு சில விஷயங்களை கேட்டாலே வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய மாற்றம் உண்டாயிடும். சஹாபாக்கள் அது இருந்துச்சு. அதனால நபியுடைய பயானுன்னு எடுத்தீங்கன்னா பெரிய லெவல் பயான் எதுவுமே இருக்காது, எல்லாம் பொன்மொழிகள் தான். இப்படி இப்படி சொன்னது, இப்படி இப்படி சொன்னது தான் பயானு. நபி செஞ்சது ஹஜ்ஜத்துல் வதால வச்சு செய்தார்கள்.
எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் ஃபஜ்ருக்கு பிறகு தன்னுடைய தோழர்கள் இருக்கும்போது பேசியிருக்கிறாங்க. அப்படிதானே தவிர பேச்சாளராக நபி நல்லா பேசுவாங்க. நபியுடைய அந்த அரபி மொழி ரொம்ப ஆழமானதாக இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி டைம் குறித்து பெரிய பேச்சு இல்லை. ஆனால் சஹாபாக்கள் எப்படி நல்ல பேர் வாங்கினாங்க என்றால், அவர்கள் கேட்டது ஒரு வரியாக இருந்தாலும் சரி, 2 வரியாக இருந்தாலும் சரி, அதை வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணாங்க. ஒரு தோழர் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க, ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்க. சொல்லுகிற போது எப்படி கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு இப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்க, சுருக்கமா இருக்கணும், நீளமா இல்லை, ரொம்ப சுருக்கமா ஒரு வார்த்தைங்க, நச்சுன்னு சொல்லுங்க. நச்சுன்னு சொல்லுங்க கேட்கல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வார்த்தை சுருக்கமா சொல்லுங்க, அதை நான் ஃபாலோ பண்ண நான் சொர்க்கமே போயிடணும். அந்த மாதிரி இது பிலினியல் ஜன்னா, எனக்கு நீங்க சொல்ற அந்த ஒரு சப்ஜெக்ட், ஒரு விஷயம், ஒரு 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 அமல் அல்லது ஒரு செய்தி, அதை நான் ஃபாலோ பண்ண நான் சொர்க்கம் போயிடணும். அந்த மாதிரி ஒன்றை சொல்லுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, சுருக்கமா சொல்லுங்க, அவ்வளவுதான். ஸோ பயானையுமே சுருக்கமாக கேட்டார்கள். கேட்டது என்னவோ ஒன்று, அதை மௌத்து வரைக்கும் அமல் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நபி கிட்ட ஒருத்தர் வந்தார், எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க கேட்டார். அதாவது அமல் செய்ய வேண்டும் என்ற நியத்தில் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னாங்க, சுருக்கமா கேட்டிருக்கிறார், சுருக்கமாவே சொன்னாங்க, லா தக்லப், பிடிச்சு கோபப்படாது. அவர்கிட்ட இருந்த பெரிய குணம் கோபப்படுறது, கோபக்காரது, சட்டுன்னு கோபம் வந்துடும். கோபப்படாதே என்று சொல்லிவிட்டார்கள். மௌத்து வரைக்கும் ஆஃப் ஆனவர் தாங்க, மௌத்து வரைக்கும் கோபப்பட்டதில்லை. இன்னொரு தோழர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. நபி அவங்க சொன்னாங்க, யாரையும் திட்டாதே. இவ்வளவுதாங்க, யாரையும் திட்டாதே. அவர் மௌத்து வரைக்கும் அவர் சொல்கிறார், அதுக்கு பிறகு நான் என் குடும்பத்தார்களை திட்டியதில்லை, என் உறவுகள் யாரையும் திட்டியதில்லை, என்னுடைய நண்பர்கள் இப்படி யாரையும் திட்டதில்லை. எந்த அளவுக்குன்னா, எங்கள் வீடுகளில் எங்கள் ஊரில் இருக்கும் மிருகங்களை கூட திட்டியதில்லை, மரங்களை திட்டியதில்லை. என்ன இது மலை எதையுமே திட்டியதில்லை. யாரையும் திட்டாதே என்று சொன்னார்கள். திட்டுறதுன்றதே விட்டுட்டேன், இவ்வளவுதான். ஒரு இதனாலதான் அவங்க ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஆனாங்க, பட்டம் வாங்கினாங்க, நல்ல பேர் வாங்கினாங்க அல்லாஹ் கிட்ட. பெரிய நீண்ட அறிவுரைகள், பல 100 சம்பவங்களை சொல்லி எல்லாம் நபி அவங்க அந்த தோழர்களை பண்படுத்தல. அவங்கள பண்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கடைபிடிச்சாங்க, ஜெயிச்சுட்டாங்க, அல்லாஹ் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க. கேட்டதுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க, தாமதிக்கல, புதுசா அப்படின்னு அவங்க நினைக்கல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோழர், நபியுடைய நெருக்கமான இருந்த தோழர்கள் அவர் ஒருத்தர். நபி அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, மாசம் 3 நோம்பு வைப்பா, 13, 14, 15 ஐயாமுல் பீத், அந்த 3 நோம்பு வை, ஒரு பழக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல அவருக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க, லொஹா தொழுகை தொழு. லொஹா தொழுகைங்கிறது காலையில முற்பகல்ல தொழுகிற தொழுகை, 4 ரக்காயத் மினிமம் 12 ரக்காயத் வரைக்கும் தொழுகலாம், நஃபிலான தொழுகை அது. அப்போ அது தொழு என்று சொன்னார்கள். 3வது ஒழு செஞ்சீங்கன்னா தஹியத்துல் ஒழு 2 ரக்காயத் தொழுதுக்கோ. இந்த 3 தான் சொன்னாங்க, அவருக்கு அட்வைஸா சொன்னாங்க. அவுசானி ஹலீலி அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. 3 விஷயம் சொன்னார்கள். மாசம் 3 நோன்பு வைப்பா, லொஹா தொழுவு, ஒழு செஞ்சீங்கன்னா தஹியத்துல் ஒழு தொழுதுக்கோ. இந்த அட்வைஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க நபி அவங்க. சரி, இந்த 2 பேரும் சொன்ன மாதிரியே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க. இதே அட்வைஸ், இதே விஷயம், எது மாத்தல. இப்போ இந்த 3 பேர்த்துக்கும் ஒரே அட்வைஸ் கிடைச்சிருக்கு. நபியுடைய காலம் முடிஞ்சிருச்சு. காலங்கள் முடிஞ்சு ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த புது முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்க வருகிற புதுசாக வந்திருக்க முஸ்லீம்கள் சஹாபாக்களை தான் பார்க்குறாங்க, மார்க்கத்தை கற்றுக்கிறாங்க அவங்க கிட்ட. அப்போ உங்கள்கிட்ட நபி ஏதாவது சொன்னாங்களா, அட்வைஸ் கொடுத்தாங்களா, உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு 3 பேர்ட்டுமே கேட்கப்படுது. அவங்க சொன்னாங்க, ஆமாம் என்கிட்ட 3 நோன்பு வைக்க சொன்னாங்க, மாதம் ஒரு 3 நோன்பு வைப்பா, லொஹா தொழுகையை விட்டுடாத, ஒழு செஞ்சேன்னா தஹியத்துல் உது தொழுவுன்னு சொன்னாங்க. அது சொல்லிவிட்டு அந்த சஹாபாக்கள் சொன்னதான் ஒரு அழகு. என்னன்னா, நபி அப்போ சொன்னாங்கல்ல, இன்னைக்கு டேட்டு வரைக்கும் நான் அதை விடலைன்னு சொன்னாங்க.
இன்னைக்கு அது கேட்ட அட்வைஸ்ங்கிறது ஒரு வரி செய்தி தான். பட் ஆனால் அன்னைக்கு நான் கேட்டேன்ல, இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் விடலை. நாங்கள் நம்புகிறோம், மவுத் வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்னு நாங்கள் நம்புறோம்னு சொன்னாங்க. இந்த வந்த புது முஸ்லிம்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதே பதில், சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அதே பதில், அபூ தர் கிஃபாரி அதே பதில். அல்லாஹ்வுடைய நபி சொன்னது ஒரு வார்த்தை, ஒரு வரி, ஒரு கட்டளை, ஒரு செய்தி கேட்டார்கள், அப்படியே அமல்படுத்திட்டார், அவ்வளவுதான். இப்ப நம்மள பரிசோதனை பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட எத்தனை பயான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. நான் என்னதான் சொல்லணும், உங்களை நான் சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன், நாம கேட்காத பயானா, நம்ம பார்க்காத பேச்சாளர்களா, நாம் பார்க்காத மார்க்க அறிஞர்களா, எவ்வளவு கேட்டிருக்கிறோம். ஆனா கேட்டதில் எவ்வளவு வந்திருக்கிறது, கொஞ்சமாவது ஓரிரு வாரிகளாவது ஓரிரு செய்திகளாவது நம்ம இடத்துல வந்திருக்கும் என்றால் நமக்கு உண்மையிலே பிரயோஜனம். எனவே பயான்களை கேட்பது என்பது கேட்பதோடு முடிவதில்லை. கேட்பதற்கு பிறகு அதை அழகான முறையில் அமல் செய்வார்களை அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வபஷ்ஷிர் பில் இபாத். நபியே, என்னுடைய அடியார்கள்ல சில அடியார்கள் இப்படி இருப்பாங்க. அவங்க மார்க்க விஷயங்களை கேட்டு அது அழகான அந்த விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள். உலாயிக ஹுமுல் அல்பாப், அவர்கள் புத்திசாலிகள். இது குர்ஆனுடைய ஆயத்து. அப்போ மார்க்கத்தை கேட்பதுங்கிறத மட்டும் நிறுத்திடாம விதவிதமாக கேட்பது, டிசைனாக கேட்பதை தாண்டி கேட்டதும் உடனே அமல் செய்கிற ஒரு பழக்கம் இது சஹாபாக்கள் இருந்துச்சு. உடனே மட்டுமல்ல, அமல் செஞ்ச பிறகு மௌத் வரைக்கும் அதை கடைபிடிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட ஏதாவது அப்படி ஒரு அமல் இருக்கிறதா? காலையில இருந்து இரவு வரை அன்றாட நம்முடைய 24 மணி நேரத்தில் பரலான அமல்கள் போக, பரலான தொழுகைகள் கடமை இருக்கு, 5 வக்த் இருக்கு, அதை தாண்டி ஏதேனும் ஒரு அமல், ஒரு இஸ்திக்ஃபார் 100 முறை ஓதுகிற அல்ல ஏதேனும் ஒரு அமல் இருக்கிறதா? இதை நான் ஒரு 20 வருஷமா நான் செய்யறேன், ஒரு 30 வருஷமா செய்கிறேன் என்று சொல்லுகிற ஏதேனும் ஒரு சின்ன அமலாவது இருக்கிறதா? இருந்தால் உண்மையிலேயே நம்ம பாக்கியசாலிகள். சிறந்த அமல் எது? சிறந்த உயர்ந்த அமல் எது? சிறந்த அமல் எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹஜ்ஜு செய்யறது சொல்லுவோம். டெய்லியும் இத்தனை ரக்காத் தொழுவது சிறந்ததுன்னு சொல்லுவோம். அப்புறம் வேற பெருசா தான் சொல்லுவோம்ல, இதெல்லாம் சிறந்த அமல், அது சிறந்த அமல். நபியும் சொன்னாங்க சிறந்த அமல் எது அப்படின்னு சொல்லி. சிறந்த அமல் எது சொன்னார்கள்? அதுவமோஹா, எதை நீங்க தொடர்ச்சியா செய்யணும் அதான் சிறந்த அமல். தொடர்ச்சியா செய்யணும், அதை விடல, டெய்லி ரெகுலரா அதை ஃபாலோ பண்றோம். பிறகு சொன்னார்கள், இதுதான் அது அந்த வார்த்தை முத்தாய்ப்பான வார்த்தை, வைன் கல்ல, அந்த அமல் ரொம்ப குட்டியா இருந்தாலும் சரிதான்ப்பா. நபி சொன்னது அதுவமோஹா வைன் கல்ல, தொடர்ச்சியாக செய்கிற பழக்கம் மட்டும் இருக்குதா? 30 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, 40 வயசு ஆகிறது, அந்த வயசுல இந்த வயசுல கேட்டோம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை கண்டினியூவா ஃபாலோ பண்றோம். அதுவமோஹா, ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணதில்லை. வைன் கல்ல, சின்ன அமல்னாலும் சரிதான். சின்ன அமல்னா என்ன? ஒரு காலையிலையோ மாலையிலையோ இஸ்திக்ஃபார் 100 தடவை, அல்லது ஒரு 70 தடவை, அல்லது ஒரு 50 தடவை, அல்லது ஸலவாத், ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு சிறிய அமல் நம்ம லைஃப்ல நமக்காக ஏதேனும் ஒரு சிறிய அமல். கோபப்படாது என்று சொன்னார்கள், அல்லது கோபப்படாமல் இருக்கிறது, அதை எதையும் திட்டாது என்றார்கள், இது யாரையும் திட்டுறதில்லை என்று ஏதாவது ஒரு சின்ன அமலாவது நியமமாக இருக்கிறதா? நியமமாக இருந்தால் அந்த அமல் பரக்கத்தானது. மன் ஹாஃபத அலா சுனன், ஒரு ஹதீஸ், அற்புதமான ஹதீஸ். அமல்களை பொறுத்த வரைக்கும் நியமமா செய்யறதுல அல்லாஹ் பெரிய ஒரு பரக்கத் வச்சிருக்கிறான். ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, ஒரு நல்ல அமலை நியமமாக செய்வது, தொடர்ச்சியா ஒரு நாளும் மிஸ் பண்ணாம, நாவா ஆகாம, விடுபடாமல். மன் ஹாஃபத அலா சுனன், சுன்னத்தான அமல் எவ்வளவோ இருக்கிறது, அதை தொடர்ச்சியா செய்கிறார். நபி அவங்க சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்கிறார், ஏதாவது ஒரு அமல் அல்லது சுன்னத்தான ஏதாவது அமலுடைய பேணுதல் இருக்கிறது, மன் ஹாஃபத, அதாவது தொடர்ச்சியாக செய்யறார், நம்மள கரெக்டா நேரம் பார்த்து கரெக்டா செய்யறார், அப்படி செய்தால் அக்ரமஹு, ஹதீஸ் இது, நபி மொழி, அக்ரமஹுல்லாஹு அலா அர்பஅத்தி ஹிசால், அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை கொடுத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். அல் முஹப்பத்து ஃபீ குலூபில் பரரா, நல்லவர்களாக உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உலகத்தில் நல்லவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி யாரெல்லாம் நல்லவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இவரை பற்றி முஹப்பத்தை போட்டு விடுவார்.
நல்லவர்களால் நேசிக்கப்படும் நபராக அவர் ஆகிவிடுவார். என்னங்க செஞ்சுட்டாரு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் கரெக்டாக செய்கிறார். ஒரு சிறிய அமல் அவரிடம் இருக்கிறது, ஆனால் பேணுதலா செய்கிறார், டெய்லி செய்கிறார். அப்போ அல் முஹப்பத்து ஃபீ குலூபில் பரரா, நல்லவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவருடைய முஹப்பத்தை போட்டு விடுவார். இரண்டாவது வல் ஹைபத்து ஃபீ குலூபில் ஃபஜரா, பாவிகள் கெட்டவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இவரை பற்றி பயத்தை போட்டு விடுவார். வல் ஹைபத்துனா கண்ணியம், ஒரு பயம், ஒரு மரியாதை. ஏதேனும் உங்கள்கிட்ட ஒரு அமல், சின்ன அமல், ஆனா நீங்க தொடர்ச்சியா செய்யணும். வருடங்களாக விட்டுக்க கூடாது, பேணுதலாக செய்ய வேண்டும். சின்ன அமல், பெருசு நான் பெருசுக்கே போகவே இல்லை, பெருசுன்னே சொல்லவில்லை. குர்ஆனிலேயும் அல்லாஹ் தஆலா நிறைய செய்யுங்கன்னு கூட சொல்லல, நிறைய செய்யுங்க, பெருசு பெருசா செய்யுங்க, அப்படி பெருசும் சொல்லல, நிறையவும் சொல்லல. குர்ஆன்ல அக்பர் பெரிய அமல் குர்ஆன் சொல்லவில்லை, அக்தர் நிறைய செய்யுங்க சொல்லவில்லை. குர்ஆன் சொல்ல தெரியுமா? அஹ்சன் அழகா செய்யுங்க, கொஞ்சமா செஞ்சாலும். ஐயக்கும் அஹ்சன், கொஞ்சம் தான் செஞ்சீங்க, ஆனா நியமமா செய்யுங்க, கரெக்டா, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் அமல் தான், சின்ன ஒரு விஷயம் தான், நியமமா இருக்குதா? நியமமா இருந்தால். சிலர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாரம் ஒரு முறை ஜும்மா நல்ல தஸ்பீஹ் நஃபில் தொழுகிற ஒரு நபர் எனக்கு இந்த மெஹல்லாவில், நம்ம மெஹல்லாவிலே தெரியும், தஸ்பீஹ் நஃபில் இது கூட நல்ல அமல் தான். வாரம் ஒரு முறை தொழுகலாம், தஸ்பீஹ் நஃபில் ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஒரு வாரம் கூட நான் மிஸ் ஆனதில்லை, அப்படி எது இருக்கிறதா? அப்படி இருந்தால் பாக்கியசாலி. ஏதேனும் ஒரு அமல் அது தொடர்ச்சியா நீங்க செஞ்சீங்கன்னா அதோடைய லாபம் உலகத்துல நபி சொன்னது, நல்லவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவரை பற்றி முஹப்பத்தை போட்டுடுவான், மரியாதையை போட்டுடுவான். யாரெல்லாம் உலகத்தில் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் நெருங்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்க இது. ஃபில்டர் நாம பண்ண முடியாது. ஃபில்டர் நாம பண்ண முடியுமா என்ன? யார் யாரும் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க எப்படி நாம ஃபில்டர் பண்ண முடியும்? யாரை பத்தி எப்படி தெரிஞ்சு? பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிறாரு, ஆனா உள்ள விஷம் இருக்கிறது. தேளை விட மோசமாக, பாம்பை விட மோசமாக விஷம் இருக்கு. பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கிறார், ஆனா நல்ல மனசு உள்ளவராக இருக்கிறார். நல்லவர் யாரு, கெட்டவர் யாரு, யாருக்கு தெரியும்? உள்ளத்தை அறிபவன் அல்ல. ஆனா நீங்க நல்ல அமல்கள் ஏதேனும் ஒன்றை நியமமாக செய்து வந்தால் அதன் லாபம் என்னவென்றால், நல்லவர்கள் எல்லாம் நம்ம நெருங்கி வந்துட்டே இருப்பாங்க. நம்மளை சுத்தி நல்லவங்க தான் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. இப்ப நம்மளை சுத்தி நல்லவங்க இருக்குங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அல்லவா? நம்மளை சுத்தி நல்லவங்க தான் இருக்கிறாங்க. கெட்டவர்களோ, கழுசடைகளோ, சாக்கடைகளோ, குப்பைகளோ நம்மளை சுத்தி இல்லை என்றால் அதுவும் இருக்கிற நல்லவர்கள் நம்மளை நேசிப்பவர்களா இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மை கூட இருப்பவர்கள் நல்லவர்கள், நம்மளோடு இருப்பவர்கள் நம்மை நேசிப்பவர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இது? நல்லவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் முஹப்பத்தை போடுவார். வல் முஹப்பத்து ஃபீ குலூபில் பரரா. பாவம் செஞ்சவங்க, கெட்டவங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பயந்து ஒதுக்கிடுவாங்க. வல் ஹைபத்து ஃபீ குலூபில் ஃபஜரா. பாவிகளுடைய உள்ளத்தில் எல்லாம் பயத்தை போட்டுடுவான். அப்படி என்னவாகும்? நாம பாட்டுக்கு நம்ம வேலையில் இருப்போம், இந்த பாவிகள், தப்பு பண்றவங்க, கெட்டவர்கள், குப்பைகள், கழுசடைகள், அவங்க நம்மளை பார்த்து பயந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா தூரம் போயிடுவாங்க. டிஸ்டர்பே ஆகாதுங்க, குறுக்கே வரமாட்டாங்க. எவ்வளவு நல்ல விஷயம் இது. எங்கேயோ போற முசீபத் நம்ம வாழ்க்கையில் குறுக்க வராது. ஏன்? ஏதேனும் ஒரு அமலுடைய பேணுதல் இருந்தா, ஏதேனும் ஒரு அமலுடைய பேணுதல். ரெண்டாச்சா? இந்த ரெண்டு வேலையுமே நாம எப்படியுமே செய்ய முடியாது. நல்லவன் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது, கெட்டவன் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஈஸி வேலை. ஏதேனும் அமல்களுடைய பேணுதல் ஒன்றை, அது தாயமாக சின்னதா இருந்தாலும் சரிதான், பெருசல்ல, அதிகம் அல்ல, கம்மியா செய்யுங்க, ரொம்ப கம்மியா செய்யுங்க, ஆனா நியமமா செஞ்சு பாருங்க. ரெண்டாச்சா? நபி 4 சொன்னாங்க. 4 கிஃப்ட் அல்லாஹ் தருகிறான். மன் ஹாஃபல அலா சுனன், யார் இந்த சுன்னத்துக்கள் மீது இந்த பேணுதல் கொள்வார்களோ, அக்கரமஹுல்லாஹ், அக்கரமஹுல்லாஹ், அல்லாஹ் 4 கொண்டு கண்ணியப்படுத்தி விட்டுருவான். அவரை 4 விஷயத்துக்கு கூட அல்லாஹ் கண்ணியம். அக்கரமஹுல்லாஹு அலா அர்பாத்தி ஹிசால், 4 சிறப்புகளை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். வல் முஹப்பத்து ஃபீ குலூபில் பரரா, நல்லவர்கள் நேசிப்பார்கள். வல் ஹைபத்து ஃபீ குலூபில் ஃபஜரா, பாவிகள் பார்த்தாலே பயப்பட்டு ஓடிடுவாங்க. 3வது இன்னும் பியூட்டி, அது என்ன தெரியுமா? வஸ்ஸிஅத்து ஃபிர் ரிஸ்க், அவருடைய உணவில் அல்லாஹ் விஸ்தீரத்தை கொடுக்கிறான். பணம் தட்டுப்பாடு வராது, ரிஸ்க் தட்டுப்பாடு வராது. ஃப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சீசன் மாறுது, சீசன் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க என்று இருந்தாலுமே இவருடைய தேவைகள் சலாமத்தை நிறைவேறும். வீடு, வாகனம், பிள்ளைகள், குடும்பம், உணவு, இருப்பிடம் எல்லாமே வஸ்ஸிஅத்து ஃபிர் ரிஸ்க் இல்லைங்கிற நிலை வராது அவருக்கு. தங்கி
அது வராது. நெருக்கடி டைட்டா இருக்குதுங்க, அது வராது. எவ்வளவு தேவையோ எப்ப தேவையோ அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் அப்படி பண்றது இல்ல. ஏன்னா அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும்னு நபி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால ரிசுக்கள் என்ன தேவை, ரிசுக்கள் என்ன இருக்கு, உணவு இருக்கு, உடை இருக்கு, இருப்பிடம் இருக்கு, வாகனம் இருக்கு, மனைவி மக்கள் இருக்காங்க, வீடு இருக்கு, என்னவெல்லாம் ரிசுக்கோ அது எல்லாத்தையும் எல்லாம் விஸ்தீரம் கொடுத்துருவான். தேவைக்கு எல்லாம் கொடுத்துருவான். இப்போ இங்கிருந்து அங்க போறது கார் இருந்தா நல்லா இருக்குமே, கார் எல்லாம் கொடுத்துருவான். இங்க அங்க போறதுக்கு இத்தனை ரூபாய் இருந்தா பரவாயில்லையே, அந்த ரூபாய் எல்லாம் கொடுத்துடுவான். நீங்க ஏதேனும் ஒரு அமல்ல பேணுதல் இருக்க வேண்டும். சும்மா இன்னைக்கு விட்டோம் நாளைக்கு செஞ்சோம் அன்னைக்கு செஞ்சோம் இல்ல மக்களே, பேணுதல் விடாம செய்வது. மூணாவது ரொம்ப அழகான விஷயம், அல்லாஹ் உணவுல பரக்கத் கொடுத்துறான். உணவுனா சாப்பிடுறது மட்டுமல்ல, இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவையில்லை, சிக்கல் வராது. பெரிய விஷயம் இது. பிளாக்கேஜஸ் இருக்காது, அது பாட்டு ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். வரவு இருக்கும், செலவு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வண்டி அழகா போயிட்டு இருக்கும், குசாரா நல்ல விதமா இருக்கும். மூணாச்சா, நாலாவது கேளுங்க, ஈமான். அல்லாஹ் தஆலா ஈமானும் பலமாக்கி கொடுத்துருவான். ஆனா ஈமான பலமாக்கி தருவதே அல்லாஹ். அல்லாஹ்வே அவருடைய ஈமான பலமாக்கி கொடுத்துடுவான். அவருடைய ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. எதன் காரணமாக? பேணுதலின் காரணமாக. ஒரு அமலை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணி சின்னதாக செய்தாலும் சரிதான். எனவே நிறைய பயான் கேட்க வேண்டும், நிறைய அமல் செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை, அப்படி சொல்லப்படலை. கொஞ்சமா கேட்டாலும் நீங்க சரியாக கேட்டு சிறிய அமல்கள். எனவே இந்த இருக்கு டைப் பண்ணுங்க, முடிவு செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள், ஏதேனும் ஒரு பயானை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஏதேனும் நல்ல விஷயம் கேட்டிருப்பீர்கள். அது அமலாக இருக்கலாம், திக்ரா இருக்கலாம், திலாவத்தா இருக்கலாம், நற்காரியங்களா இருக்கலாம். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது, நான் குடும்பத்தில் பேரை சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு பத்தி நான் பேரை சொல்ல மாட்டேன், ஆனால் விஷயத்தை சொல்லுகிறேன். நேரடி தஜுருவா இருக்கு அந்த குடும்பத்தோட. எனக்கு அந்த குடும்பத்தோடு நான் பர்சனலா நெருக்கமாக இருக்கிறேன். அந்த குடும்பத்துடைய பழக்கம் என்ன என்றால், அல்லாஹ் என்ன கொடுத்து வச்சிருக்கான்னு போய் பார்த்தா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த குடும்பத்தில் தேவையான அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்ல சலாமத்தியாக பரக்கத்தாக வாழ்கிறார்கள், உலக ரீதியில நல்ல விதமாக வாழ்கிறார்கள். எனக்கு அந்த குடும்பத்தோட பழக்கம் ஏற்பட்ட காலகட்டத்திலிருந்து பல வருடங்கள் பழக்கம். இப்போ அவங்க கிட்ட இது ஏதோ ஒரு அமல் இருக்க வேண்டுமே, அவங்க அறிஞ்சோ அறியாமலோ செய்யறாங்க. அதன் காரணமாக அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க, நல்ல சலாமத்தா இருக்காங்க, பார்க்கறது நல்லா இருக்கிறாங்க, திருப்திகரமான வாழ்க்கை வாழ்றாங்க. எந்த இஷ்யூஸுமே இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ள. ஒரு சண்டையோ, கணவனுடைய பிரச்சனையோ, நோயோ, கடனோ எதுவுமே இல்லைங்க, நல்லா இருக்காங்க. எப்படி இது இப்படி குறைய இருக்காதா என்று துருவி துருவி நெருங்கின போது தெரிந்தது, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சின்னதா ஒரு உண்டியல் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்த்துக்கும் சிறியதாக சதகா பெட்டி ஒன்று இருக்கிறது, குழந்தைக்கு இருக்கிறது. பெரியவங்க சிறிய ஒரு 7-8 பேர் அந்த குடும்பத்துக்குள்ள. தினசரி காலையில பிரதானமான முதல் வேலை பிரஷ் பண்ணிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னரோ அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகோ ஏதேனும் ஒரு சில ரூபாய்களை, 10 ரூபாயோ 5 ரூபாயோ அவங்க டப்பால் போட்டு வச்சிடறாங்க. முழு வருஷம் ஆனதும் எல்லாருடைய டெய்லி போடுறாங்க, குழந்தைகளும் போடுறாங்க. அதுல அவங்க அம்மாவிட்ட ஈது காசு வாங்கியிருப்பாங்க, ஈதி வாங்கியிருப்பாங்களா இல்லையா, அம்மா கிட்ட, தாதிமா கிட்ட, நானிமா கிட்ட வாங்கினதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க காசு அந்த குழந்தையும் போடுகிறது. 10 வயசு, 8 வயசு, 17 வயசு, 25 வயசு எல்லாரும் போடுறாங்க. டெய்லி சத்தா பண்றாங்க. வருஷம் முடிஞ்சதோ அதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் ஏதேனும் ஒரு ஏழைகளை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அல்லாஹ் தஆலா குடும்பத்தை சலாமத்தை வச்சிருக்கிறான். எனக்கு விளங்குனது என்னன்னா, அவங்க நிறைய சதகா பண்ணல, டெய்லி கோடி ரூபாய் பண்ணல, ஆனா டெய்லி 1 ரூபாயாவது பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறார்கள். குர்ஆனை நீங்க திறந்து பாருங்க, தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் செலவு செய்ய சொல்றான். தொழுகைக்கு பிறகு செலவு செய்தல் அல்லாஹ் சொல்கிறான். தொழுதுக்கு போகிற போது 2 ரூபாய், 1 ரூபாய், என்னமா 5 வக்துக்கு வேண்டாம், எத்தனை 1 வக்துல ஒரு 5 ரூபாயாவது இப்படி ஹர்ச் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. இது போதுங்க உங்களுக்கு. சின்ன அமல், ஆனால் நேமமான அமல் அல்லாஹ் தஆலா பிறகு தன்னுடைய உதவியை கொடுத்துடுவான். எனவே இந்த பயான் நாம விளங்க வேண்டியது என்றால், நிறைய பயான் கேட்டு நிறைய செய்திகள் அல்ல, சின்னதாக கேட்டாலும் நேமமாக செய்கிற பழக்கம் இருக்க வேண்டும். கலீல் அஹ்மத் சஹான்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹாரம்பு மதரசாவுடைய பெரிய சிறுத்தவங்க. அவங்க பெரிய ஒரு அறிஞர் அல்லவா. சுனன் அபூதாவுதுடைய விரிவான ஷரஹ் இருக்கு அரபியில், அப்துல் மந்தூத், பல வேல்யூம் பெருசு இருக்கு, அது அவங்க தான் எழுதுறது. அவங்க பாடம் நடத்துவாங்க, ஹதீஸ் பாடம். ஹஜரத்
பாடம் எடுத்துக்கிற போது ஒரு ஹதீஸ் வருகிறது, தஹஜ்ஜுத் தொழுகையில நபி அவங்க இந்த 20 சூறாவை ஓதி, 20 சூறா இருக்கு, அதை ஓதி நபி அவங்க தஹஜ்ஜுத் தொழுதாங்க அப்படின்னு ஒரு ரிவாயத்தை படிக்கிறார். உடனே மாணவர் கூப்பிட்டார், இங்க வாப்பா இந்த 20 சூறாவை எழுது, நோட்டில் எழுது அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். எதுக்கு அதுல இன்னைக்கு நைட் தஹஜ்ஜுத் தொழுகையில அந்த 20 சூறா நாம ஓதி தொழுகலாம். ஒரு செய்தியை படித்ததும் அமல் செய்கிற ஆர்வம். அதை எழுத மாணவர் யாரு? ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, என் உஸ்தாத் நான் படிச்சேன், அன்னைக்கே 20 சூறா எழுத சொன்னாங்க, அன்று இரவு நாங்கள் ஹஜரத்து கூட சேர்ந்து அந்த ஹதீஸ் படி உடனே அமல் செய்தோம். இதுதான் அவங்களுடைய முன்னேற்றம். அதனாலதான் அவங்க அல்லாஹ்விடத்தில் நெருங்கியவர்களாக இருந்தார்கள். எனவே சிறு விஷயங்கள் கேட்டாலும் சரிதான், ஒரு விஷயத்தை கேட்டாலும் சரிதான், அமல் செய்கிற பழக்கம், அதுவும் நியமமாக அமல் செய்கிற பழக்கம் இருக்கும் என்றால் அது வாழ்க்கையில் பல நலவுகளுக்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் நம்மளை பேணுதலான அமலாளிகளாக, நியமமான அமலாளிகளை அல்லாஹ் நம்மை ஆக்க அருள்புரிவானாக. இஸ்திகாமத்தின் மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. வாக்குறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.